வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்கில்லபிஸ்ட் சேனல். இந்த பர்டிகுலர் செஷன்ல நம்ம VMware Cloud பத்தின அடிஷ்னல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம். ஸோ VMware Cloud இஸ் டெஃபினெட்லி a கேம் சேஞ்சர். ஓகே, ஸோ VMwareம் ஒரு ஸ்பெசிஃபிக் பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் இன்ஜினியரிங் சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா there are chances people might assume that காஸ்ட் வந்து அதிகமாகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப், அதை மேனேஜ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, ஏன்னா மல்டிபிள் வெண்டார்ஸ் இன்வால்வ் ஆகும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது வந்து நிறைய பேருடைய அசம்ஷனாக இருக்கும். ஓகே, பட் அது வந்து ரியல் ஃபேக்டான்னு கேட்டால் கிடையாது. TCO வந்து பார்த்தீங்கன்னா it should be very much less compared to running a pure பப்ளிக் கிளவுட் சர்வீஸ் ஆஃபரிங். ஸோ அது எப்படி நடக்குது, என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கு, காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெயினாக நம்ம டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் எப்படி நம்ம டிரைவ் பண்ணலாம், எப்படி இந்த மாதிரி ஜாயிண்ட் இன்ஜினியரிங் சொல்யூஷன் வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம டீப் டைவா தெரிஞ்சுக்க போறோம் இந்த செஷன்ல. ஸோ நம்ம நேற்று இனிஷியல் செஷன்ல பார்க்கும்போது நான் சொன்னேன், ஸோ VMwareடைய அந்த சாஃப்ட்வேர் டிஃபைன் டேட்டா சென்டர், அந்த VMwareடைய கிளவுட் ஃபவுண்டேஷன் காம்பனன்ட் லைக் அந்த vRealize suite ஆஃப் காம்பனன்ட்ஸ் பிளஸ் அந்த vCenter, NSX, vSphere, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பப்ளிக் கிளவுட் வெண்டாரோடைய பிளாட்ஃபார்ம், அவங்களுடைய டேட்டா சென்டர்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணி ரன் பண்றோம். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றோம் அப்படின்னா VMwareடைய விஷன் லைக் எனி ஆப், எனி பிளாட்ஃபார்ம், எனி டேட்டா சென்டர்ல வந்து ரன் பண்ண முடியணுன்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களால இப்ப பண்ண முடியுது. ஏன்னா இன் பிட்வீன் இருக்கிறது என்னது, VMwareடைய கிளவுட் ஃபவுண்டேஷன் தான் எல்லா டேட்டா சென்டர்லயும் ரன் ஆகுது. அப்ப நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்றது, பில்ட் பண்றது, இட் கேன் ரன் ஆன் எனி பிளாட்ஃபார்ம். ஸோ இது இன்னும் டெப்தா பார்க்கணும் அப்படின்னா VMwareடைய கிளவுட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்றது வந்து இந்த 5 விஷயங்களும் சேர்ந்தது தான் VMwareடைய கிளவுட் ஃபவுண்டேஷன். vSphere சர்வர் வர்ச்சுவலைசேஷன் ஆர் கம்ப்யூட் வர்ச்சுவலைசேஷன் சொல்றது, உங்களுடைய CPU, மெமரி இதெல்லாம். தென் VMwareடைய வர்ச்சுவல் SAN, அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் உடைய வர்ச்சுவலைசேஷன். தென் நெட்வொர்க் வர்ச்சுவலைசேஷன், நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி, NSX. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா vRealize suite ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் அவங்களுடைய லாகின் சைட்ஸ், ஆர்கஸ்ட்ரேட்டர் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஸ்வீட், இதெல்லாம் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் மேனேஜ் பண்ணி மானிட்டர் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குற ஆஃபரிங் 1, 2, 3, 4. தென் VMwareடைய vCenter ஃபார் மேனேஜிங் வர்ச்சுவல் மெஷின், அதோடைய மானிட்டரிங், அதோடைய ப்ரொவிஷனிங், அதோடைய மேனேஜ்மெண்ட்லாம் vCenter வழியாக பண்ணுறோம். ஸோ இந்த 5 சேர்ந்தது தான் VMwareடைய கிளவுட் ஃபவுண்டேஷன். இப்போ இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ஆயிடுச்சு. இனிஷியலா நம்ம பிசிக்கலா வந்து ஸ்டோரேஜை வாங்கி அந்த பர்டிகுலர் பிசிக்கல் வெண்டாரோடைய காம்பனன்ட்ஸ், இந்த மேனேஜ்மெண்ட் டிரைவர்ஸ், அந்த ஃபர்ம்வேர்லாம் லோட் பண்ணி அது வழியா நம்ம சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அப்படி கிடையாது. எவ்ரிதிங் இஸ் software driven, everything is software defined, everything is managed through the software, including இதுதான் நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேர்னு சொல்றோம். இந்த காம்பனன்ட் எல்லாத்தையும் நம்ம VMware வந்து எப்படி ப்ரொவிஷன் பண்றாங்க அப்படின்னா SDDC மேனேஜர் வச்சு நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். இன்க்ளூடிங் அந்த கம்ப்ளீட் ஸ்டாக்கை வந்து பில்ட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி ப்ரொவிஷன் பண்றது, கம்ப்ளீட் SDDC ஸ்டாக், அந்த கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் டிஃபைன் டேட்டா சென்டர் ஸ்டாக்கை வந்து SDDC மேனேஜர் வழியா ப்ரொவிஷன் பண்ணலாம். இப்போ இட் கேன் பி எனி ப்ரொவைடர், உங்களுடைய ஓன் டேட்டா சென்டரா இருக்கலாம், இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி கோ லொகேஷனா இருக்கலாம், இல்லை ஒரு டெலிகாம் ப்ரொவைடருடைய லொகேஷனா இருக்கலாம், இல்லை பப்ளிக் கிளவுட் லைக் Amazon ஆர் மைக்ரோசாஃப்ட் ஆர் கூகுள் ஆர் ஆரக்கிள் ஆர் whatever, அவங்களுடைய டேட்டா சென்டர்ல இந்த SDDC மேனேஜர் வழியா நம்ம கம்ப்ளீட் ஸ்டாக்கை வந்து அந்த SDDC ஸ்டாக்கை வந்து டிப்ளாய் பண்றோம். அந்த VMware Cloud Foundationோட ஸ்வீட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து we are deploying it on the providers platform here. ஸோ இப்போ இதுல வந்து நம்ம 3 மேஜர் ப்ரொவைடரை பத்தி டீப் டைவா பார்க்க போறோம்ன்றது நேற்று நான் சொல்லியிருந்தேன். கூகுள் கிளவுடோடைய VMware இன்ஜின், அஜூரோடைய VMware சொல்யூஷன், அமேசானுடைய VMware டைப், அதாவது VMware Cloud on AWS. இந்த 3 ப்ராடக்ட் பத்தி நம்ம டீப் டைவா தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம். ஸோ இப்போ இதுல என்ன நடக்குதுன்றது சிம்பிளா பாருங்க, புரிஞ்சுக்கங்க. கஸ்டமருடைய டேட்டா சென்டர்ல வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய டேட்டா சென்டர்ல சேம் வந்து VM வர்ச்சுவல் மெஷின்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அதை vCenter வழியா மேனேஜ் பண்றாங்க, vSphere பேஸ்ட் என்விரான்மெண்ட். இப்ப அஜூரோடைய VMware சொல்யூஷன்ல என்ன நடக்குது, கம்ப்ளீட்டா வந்து நம்ம அந்த VMwareோடைய கிளவுட் ஃபவுண்டேஷன் அதுதான் நம்ம டிப்ளாய் பண்றோம். எங்க அஜூரோடைய குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல
ஒரு செட் ஆஃப் சர்வரை வந்து எடுத்து நம்ம அதுல வந்து நம்ம இந்த VMware உடைய கிளவுட் ஃபவுண்டேஷன் ஸ்டாக்கை SDDC மேனேஜர் வழியா அந்த சாஃப்ட்வேர் டிஃபைன் டேட்டா சென்டரை கிரியேட் பண்றோம். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிரெக்டா Azure ப்ரொவைட் பண்ற பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் ஆர் அவங்களுடைய சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்லாம் நம்ம டிரெக்டா வந்து பிரைவேட்டாவே ஆக்சஸ் பண்ணலாம் பேக் போன் வச்சு. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதே கான்செப்ட் தான் கூகுள் கிளவுட் எடுத்தாலும் அங்கேயே அதே தான் நடக்குது. நம்ம சாஃப்ட்வேர் டிஃபைன் டேட்டா சென்டர் ஸ்டாக்கை வந்து டிப்ளாய் பண்றோம். எங்க கூகுளுடைய அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய ரீஜன்ல போயிட்டு நம்ம இதெல்லாம் மேனேஜ் பண்றோம், இதெல்லாம் டிப்ளாய் பண்றோம். தென் வி ஆர் யூசிங் VMware உடைய vRealize suite யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ஸ்டாக்கை வந்து மைக்ரேட் பண்றது, மானிட்டர் பண்றது, மேனேஜ் பண்றது எல்லாமே ஒரு சிங்கிள் பேன் ஆஃப் கிளாஸ்ல இருந்து பண்ண முடியுது. இது வந்து அந்த அதர் சைட் கூகுள் டேட்டா சென்டர்ல இதை டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா கூகுளுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு நமக்கு டிரெக்ட் ஆக்சஸ் கிடைக்குது. சிமிலர்லி AWSல டிப்ளாய் பண்றோம் அப்படின்னா AWS உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் அண்ட் அதர் சர்வீசஸ்லாம் நம்ம டிரெக்டா நம்ம we get access to native AWS services using backbone network from Amazon, Microsoft, Google. அவங்கவுங்க டேட்டா சென்டர்ல நமக்கு இது டிரெக்ட் ஆக்சஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து ஜாயிண்ட் இன்ஜினியரிங் சொல்யூஷன் சொல்றோம், ஆர் ஜாயிண்ட்லி இன்ஜினியர்ட் கிளவுட் சர்வீஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நம்ம தனித்தனியா நமக்கு வந்து ஒரு sellable product or it is being sold and operated and supported by VMware and its partner. ஸோ இந்த என்விரான்மெண்ட் யாரு மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துலயுமே AWS இருந்தாலும் சரி, கூகுளா இருந்தாலும் சரி, மைக்ரோசாஃப்டா இருந்தாலும் சரி, இந்த என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்றது யாரு? VMware. இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த ஏரியாவை மேனேஜ் பண்றது கம்ப்ளீட்டா VMware. ஈவன் தோ இட் இஸ் ஹோஸ்டட் ஆன் மைக்ரோசாஃப்ட் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கூகுள் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் Azure, sorry, AWS குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அட் த எண்ட் இந்த ஏரியா, இந்த SDDC, இந்த VMware கிளவுட் ஃபவுண்டேஷன் ஸ்டாக்கை மேனேஜ் பண்றது கம்ப்ளீட்டா வந்து it is managed by VMware. Okay, it is sold, operated and supported by VMware and its partners. On-demand capacity and flexible consumption வேணுன்ற அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலாம். இதை பத்தி நம்ம டீப் டைவா வந்து ஒரு கிளவுடை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஜாயிண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸோடைய ஒரு ஆர்கிடெக்சரை வந்து குயிக்கா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த 3 இமேஜஸ் வச்சிருந்தேன் நான். மெயினா VMware cloud on any provider like AWS, Microsoft or Google, அதுக்கு வந்து 4 முக்கியமான ரீசன்ஸ் இருக்கு. அதுல வந்து இப்ப நம்ம மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது இம்ப்ரூவ்டு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். ஸோ மைக்ரேஷனுடைய ஸ்பீட், காஸ்ட் கம்மியாகுது, மாடர்னைசேஷன் எஃபெக்டிவா இருக்கு, அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட் ஃபாஸ்டா இருக்கு, இதெல்லாம் ஓகே. பட் இந்த செஷன்ல நம்ம எப்படி நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து கம்மியாகுது, எப்படி நம்ம வந்து சேவ் பண்றோன்றத இங்க நம்ம டீப் டைவா தெரிஞ்சுக்க போறோம். இப்ப டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்னா என்ன? எண்ட் டு எண்ட் ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி செட்டப்பை வந்து மேனேஜ் பண்றதுக்கு பிஸ்னஸ்ல இருந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ற ஃபண்டிங் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க காஸ்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க, அந்த ஓனர்ஷிப் வந்து ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டர் மேனேஜ் பண்றது கம்பேர் பண்ணும்போது VMware Cloud on AWS or Google Cloud VMware Engine or Azure VMware Solution வந்து கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி கம்மின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா 57% கம்மின்னு சொல்றாங்க. ஸோ இது மற்ற 2 பெனிஃபிட் பத்தி நான் தனியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி வந்து குயிக்கா டிப்ளாய் பண்ணலாம், எப்படி குயிக்கா மைக்ரேட் பண்ணலாம். ஸோ குயிக்கா மைக்ரேட் பண்ணலான்றது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எடுத்துக்கிட்டா எந்த ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டாலும் இப்ப நம்ம இந்த ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டரும் கூகுளோடைய டேட்டா சென்டரும் இல்ல அஷூரோட டேட்டா சென்டர் என்ன பண்றோம், ஒரு சிங்கிள் பேன் ஆஃப் கிளாஸ்க்குள்ள கொண்டு வந்துடும். வி சென்டரை வந்து லிங்க் பண்ணிடுறோம். அப்ப வி சென்டர் லிங்க் மோட் வச்சு நம்ம விஎம் வந்து இங்க இருந்து இந்த இடத்துக்கு மைக்ரேட் பண்றது இட் இஸ் பிரெட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ரொம்ப ஈஸியா மைக்ரேட் பண்ணலாம். ஈவன் ஒரு HCX சொல்யூஷன் இருக்கு, இல்ல வந்து ஒரு சைட் ரெக்கவரி சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா நம்ம ஈஸியா எப்படி வேணா ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்கு நம்ம மைக்ரேட் பண்றதுக்கு. ஜஸ்ட் லைக் லைவாவே நம்ம மைக்ரேட் பண்ண முடியும் யூசிங் யுவர் ஹைபிரிட் லிங்க்ட் மோட் ஆர் HCX சொல்யூஷன் வச்சு, இல்ல சைட் ரெக்கவரி சொல்யூஷன் ஆர் தேர் ஆர் அதர் ஆப்ஷன்ஸ், தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேட்டட் எக்கோசிஸ்டம் வச்சு நம்ம ஈஸியா நம்ம மைக்ரேட் பண்ணலாம், மூவ் பண்ணலாம். ஒரு ஆன் பிரைம்ல இருந்து கிளவுடுக்கு ஈஸியா டிஆரும் நம்ம செட்டப் பண்ணலாம். பட் இதை நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம எப்படி டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்றத இப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்ப நிறைய பேர் வந்து இப்ப இந்த டேர்ம் வந்து புதுசா கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க, ஹைப்பர் ஸ்கேலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் ஸ்கேலர் அப்படின்னா
இப்ப இவங்க எல்லாமே ஹைப்பர் ஸ்கேலர் ப்ரொவைடர்ஸ் தான். ஏன்னா வந்து நம்ம அவங்களுடைய ஹைப்பர்வைசரும் கொடுக்குறாங்க, மற்ற விஎம்வேருடைய ஹைப்பர்வைசர் அக்செப்ட் பண்றாங்க, தேர்ட் பார்ட்டி ஹைப்பர்வைசர்ஸ் வச்சு நமக்கு ஒர்க் லோட ரன் பண்ண அலோவ் பண்றாங்க. ஸோ ஈவன் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க ஹோஸ்ட் பண்ணி அது மூலயமா குயிக்கா நமக்கு அப்ளிகேஷன் டெலிவரி ஆர் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்லாம் குயிக்கா கன்சிஸ்டண்டா டிப்ளாய் பண்ண அலோவ் பண்றாங்க. ஸோ ஹைப்பர் ஸ்கேலர்ன்றது மெயினா தேர் டாக்கிங் அபவுட் ஹை லெவல்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்ரேஷன் அக்ராஸ் மல்டிபிள் கிளவுட். இது எல்லாமே வந்து ஹைப்பர் ஸ்கேலர் ப்ரொவைடர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து இனிஷியலா நம்ம ஒரு டிப்ளாய்மெண்ட் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்றோம். இட் கேன் பி ஆல் த்ரீ ஆஃப் தெம். VMware Cloud on AWS, GCV, Google Cloud VMware Engine, Azure உடைய VMware சொல்யூஷன் எல்லாமே இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா இட் மைட் லுக் ஆன் அ ஹையர் சைட். இங்க பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலா பாக்குற ஆன்-பிரேம் காஸ்ட் வந்து நம்ம இயர் ஆன் இயர் வந்து அது வந்து காஸ்ட் கம்மியாகும், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இனிஷியலா அதுவும் அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இனிஷியலா நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செட்டப் பண்ணணும், லைக் சர்வர், ஸ்டோரேஜ், அந்த கனெக்டிவிட்டி நெட்வொர்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசிக்கல் லேன் அண்ட் சான் நெட்வொர்க், நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் லைக் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், இது எல்லாமே நம்ம ஒரு டேட்டா சென்டர் செட்டப் எல்லாமே இனிஷியல் காஸ்ட் வந்து அதிகமாக ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்வெஸ்ட் பண்ணி அது நமக்கு காஸ்ட் வந்து ஓவரால் வந்து இயர் ஆன் இயர் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அப்ளிகேஷன் வழியா ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்புறம் நம்ம அந்த பிஸ்னஸ் வேல்யூ வரதால இட் வில் அந்த பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது ஓரளவுக்கு மார்ஜினலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கம்மிங் லைக் திஸ். வேறஸ் VMware Cloud on AWS வந்து ஒரு 3 இயர் பீரியட் நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இட் வில் டெஃபினெட்லி கம் டவுன் ஈவன் பிலோ நேட்டிவ் கிளவுட் இன்ஸ்டன்ஸ். ஒரு EC2 இன்ஸ்டன்ஸோ இல்லை அஜூரோட வர்ச்சுவல் மிஷினை கம்பேர் பண்ணும்போது அதை விட காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். எப்போ இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ 3 இயர் ரிசர்வேஷன் கான்ட்ராக்ட் போறீங்க, இல்லை வந்து 1 இயர் ரிசர்வேஷன் கான்ட்ராக்ட் போறீங்க அப்படின்னா சிக்னிஃபிகண்டா உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகும். ஸோ இனிஷியலா இருக்கும் போது காஸ்ட் அதிகமா இருக்க மாதிரி தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ளூ லைன் தான் வந்து நம்மளுடைய VMware Cloud on AWS. ஸோ அதோடைய காஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து ஓவர் த பீரியட் வந்து கம்மி ஆகும் அது. வேற கிரீன் லைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிசிக்கல் டேட்டா சென்டர், உங்களுடைய ட்ரெடிஷனல் ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர்ல அங்கேயும் கம்மியாகும். பட் கம்பேரிட்டிவ் டு VMware Cloud on AWS இது வந்து அதிகமாக தான் இருக்கும். வேற ஆரஞ்சு லைன் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடா வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ் கண்டினியூஸா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸாவோ இல்லை அஜூர் VMவோ ரன் பண்றீங்க அப்படின்னா அது அந்த காஸ்ட் அப்படியே இருந்துட்டே இருக்கும். ஸோ இப்ப இதோடைய விஷயம் இது இது இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் பார்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கிராஃபிக்கலா போயிட்டு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இப்ப நிறைய இந்த காஸ்ட் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நான் அந்த அடிஷனல் பெனிஃபிட்ஸ் சொன்னேன். ஏன் குயிக்கா நீங்க வந்து எதுவுமே ரீபிளாட்ஃபார்ம்லாம் பண்ணவே தேவையில்லை. கிளவுடுக்கு வர போறோம், இல்லை உங்களுடைய ஒர்க்லோட் அப்ளிகேஷன் வந்து கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ண போறோம்ட்டு புதுசா நீங்க இன்ஜினியரிங்கோ இல்லை ரீஆர்கிடெக்டிங்கோ ரீபிளாட்ஃபார்ம் பண்ண தேவை. ஏன்னா நம்ம ஜஸ்ட் விமோஷன் தான் பண்ண போறோம். குயிக்கா மைக்ரேட் பண்ணி VMwareோடைய vSphere பேஸ்ட் வர்ச்சுவல் மெஷினை VMware கிளவுட்ல வந்து சேம் அதே VM தான் ரன் பண்ண போறோம். சேம் கன்சிஸ்டன்ட் ஆப்ரேஷன், ஒரே டூல் வச்சு ஆன் பிரேம்ல இருந்தாலும் அதே தான் மேனேஜ்மெண்ட், கிளவுடுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே மேனேஜ்மெண்ட் தான். தென் வந்து லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டும் சேம், தெர் இஸ் நோ செப்பரேட் சப்போர்ட் சார்ஜஸ். ஸோ நிறைய இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, முக்கியமா நம்ம இந்த 5 விஷயத்த வந்து ஜென்ரலா நம்ம யோசிப்போம். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், ஒரு வெண்டார் புது வெண்டாருக்கு போறோம் அப்படின்னா அவங்களுடைய அவைலபிலிட்டி ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கு. மெயினா வந்து ஆன் ப்ரிமைசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்வேர் வந்து ப்ரொவிஷன் பண்றோம், இன்கேஸ் இந்த ஹார்ட்வேர் ஃபெயில் ஆகுன்ற மைண்ட் செட்ல நீங்க ஒரு ப்ரொவிஷனிங் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அடிஷ்னலா ஹார்ட்வேர் வந்து ரெடியா வச்சிருப்பீங்க பேக் எண்ட்ல. அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா காஸ்ட் போட்டு தான் நம்ம அடிஷ்னல் ஹார்ட்வேர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த ஹார்ட்வேர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா குயிக்கா நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து குறைக்கிறதுக்கு பேக் எண்ட்ல அடிஷ்னல் ஹார்ட்வேர் ஆர் ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருந்திருப்போம். வேற பப்ளிக் கிளவுட பொறுத்த வரைக்கும் VMware Cloud சொல்யூஷன் லைக் இட் கேன் பி ஆன் மைக்ரோசாஃப்ட் ஆர் அமேசான் ஆர் கூகுள், பேக் எண்ட்ல ஜீரோ டச் ஆட்டோமேட்டட் ஹோஸ்ட் ரெமிடியேஷன் தராங்க. என்ன அப்படின்னா ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா வித்தின் 30 மினிட்ஸ் வந்து இன்னொரு புது ஹார்ட்வேர் வந்து ரீஅட்டாச் ஆயிட்டு உங்களுடைய வர்ச்சுவல் மிஷின்ல அதுல ரன் ஆக ஆரம்பிச்சிடும் வித்தின் 30 மினிட்ஸ். ஓகே, அக்ராஸ் வெண்டார் வந்து இது ஜீரோ டச் ஆட்டோமேட்டட் ஆட்டோ ரெமிடியேஷன் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு அவைலபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல 99.99 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸ்டெச் கிளஸ்டர் எல்லாம் பண்றீங்கன்னா அக்ராஸ் அவைலபிலிட்டி ஜோன் ஆர் அக்ராஸ்
physical data center நீங்க வந்து உங்களுடைய ஒர்க்லோட டிப்ளாய் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா they are giving you up to 99.99 SLA. அது வந்து உங்களுடைய ஆன் பிரேம்ல வந்து ரொம்ப ரேரா தான் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ வேற கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து ஆட்டோ ஸ்கேலிங் இருக்கு ஆர் வர்ச்சுவலா அன்லிமிட்டெட் கெப்பாசிட்டி யூ கேன் க்ரோ ஆஸ் பர் யுவர் நீட். வேற அதே மாதிரி இங்க கெப்பாசிட்டி உங்களுக்கு உங்களுடைய க்ரோயிங் அப்ளிகேஷன் ஆர் உங்களுடைய அஜைல் ப்ராசஸ்க்கு வந்து அடிஷ்னலா நீங்க பஃபர் கெப்பாசிட்டி வாங்கி அடிஷ்னலா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, அது யாருக்கு போகும்? உங்களுடைய ரெவென்யூல இனிஷியல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல போயிடும் உங்களுக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் குட் ஆன் VMware Cloud Solution. VMware Cloud Solution நான் மீன் பண்றது, the cloud solution can be deployed on Microsoft data center or Amazon data center or Google data center. Irrespective of the data center, உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஹார்ட்வேர்ல டிரைவரோ இல்லை ஒரு சர்வருடைய 3 years 5 years லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ரோலிங் அப்கிரேடா பண்ணிடுவாங்க. அது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒர்க் லோட் உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு இம்பாக்டே இல்லாம ரோலிங் அப்கிரேட் மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. வேற இங்க என்ன பண்ணணும், நீங்க தான் வந்து எல்லாருக்கும் தெரியும் வீக்கெண்ட்ஸ் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணி பிளான் பண்ணி டவுன் டைம் இல்லாம இல்ல லிமிட்டட் அவுட்டேஜோட இதெல்லாம் மூவ் பண்ற மாதிரி இருக்கும். லைஃப் சைக்கிள் நான் மீன் பண்றது எவ்ரி ஹார்ட்வேர் வில் கம் டு இட்ஸ் ஓன் லைஃப் அண்ட் எவ்ரி 5 years or 3 years or 6 years based on the hardware. So அந்த லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்ன்றது இட் இஸ் pretty paining thing, or it needs a humongous effort from your team to have limited impact to your application. Security வந்து தனியா நம்ம எல்லாம் ஆடிட்டிங்லாம் பண்ண வச்சு நம்ம கம்ப்ளைன்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு ஃபாலோ பண்றோம் அடியர் பண்றோம் காமிச்சு we have to get the auditing or compliance on specific security cases. Whereas public cloud data centerல வந்து already they have got 70-80 plus compliance certifications வந்து நிறைய different services and products வந்து already இருக்கு. நம்ம வந்து just we are going to get additional stamping for our workloads. ஸோ இது ரொம்ப சிம்பிளா இன்பில்ட்டா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ் வந்து கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. ஐடி ரெஸ்பான்ஸும் வந்து உங்களுக்கு குயிக்கா பிசினஸ்க்கு கிடைக்குது. யூ ஆர் ஆல்சோ கெட்டிங் எபிலிட்டி டு சர்வ் கஸ்டமர் இன் அ பெட்டர் வே. ஸ்பீட் ஆஃப் டெலிவரி ஆஃப் அப்ளிகேஷனும் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கும்போது VMware Cloud Solution வந்து எல்லாமே கிரீன் டெக்ஸா தான் இருக்கு. அவைலபிலிட்டி, கெப்பாசிட்டி, லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி, அஜிலிட்டி ஃபாலோ பண்றது, ஸ்பீட் ஆஃப் தென் ஆப்ரேட்டிங் காஸ்ட், ஓகே, எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. இது எப்படி சாத்தியமாகுது, எப்படி ப்ராப்பரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, VMware Cloud Solution ப்ரொக்யூர் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் SDDC ஸ்டாக்ல எனக்கு இத்தனை நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் வேணும், எனக்கு 3 ஹோஸ்ட் வேணும், இல்ல 10 ஹோஸ்ட் வேணும், இல்ல 20 ஹோஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் சர்வர் ஹோஸ்ட் வந்து நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது இனிஷியலா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுளா அதிகமா இருக்க மாதிரி தெரியும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எப்படி அது கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னா, இட் இஸ் a win-win situation for customer, VMware and the provider, public cloud provider, Microsoft, Google or Amazon. என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் கஸ்டமரோட அப்ளிகேஷன் இங்க ரன் ஆகணும். இதர் வந்து இது ஒரு விதத்துல அமேசானோட டேட்டா சென்டர்ல ரன் ஆச்சுன்னா அமேசான் as a கம்பெனி வந்து தே ஆர் கெட்டிங் ரெவென்யூ. சிமிலர்லி VMware உடைய சொல்யூஷன்ல அவங்களுக்கு வந்து தே கெட் அ பார்ஷியல் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். கஸ்டமருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி மைக்ரேஷன், அந்த போர்ட்டபிலிட்டி அண்ட் நிறைய அந்த காஸ்ட் பெனிஃபிட்ஸ் இப்ப நம்ம பேசணும்ல, அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. இது பேக் எண்ட்ல எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஹார்ட்வேர் வாங்கும் போது அதுல வந்து உங்களுடைய VMware லைசன்சிங் இன்க்ளூடடா வந்துடும். அதாவது உங்களுடைய vCenter பிளஸ் vSphere ESXi ஹோஸ்டோடைய லைசன்சிங்லாம் அதுல இன்பில்ட்டா வந்துடும். இன்க்ளூடிங் சில பேக்கேஜ் எல்லாம் போனீங்க அப்படின்னா HCX அந்த vRealize ஸ்வீட்லாம் சில டைம் வந்து இன்டெகிரேட்டடாவே கொடுத்துடுறாங்க. ஜஸ்ட் யூ கேன் கோ அண்ட் எனேபிள் இட் ஆர் இட் கம்ஸ் ஃபார் ஃப்ரீ ஆல்சோ இன் சம் கேசஸ். இப்ப இந்த பேக் எண்ட்ல இருக்கிற நெட்வொர்க்கிங் யாரு பாத்துக்கிறா? அமேசான் வந்து மேனேஜ் பண்ண போறாங்க. பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது நெட்வொர்க்கிங்கா இருக்கலாம், இல்ல ஸ்டோரேஜ் சேனா இருக்கலாம், இல்ல ஃபெசிலிட்டிஸ் லைக் ரேக், பவர், கூலிங், பேட்டரி, ஜென்ரேட்டர் பேக்கப்ஸ், எவ்ரி திங் இஸ் மேனேஜ் பை அமேசான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட மானிட்டரிங் அண்ட் அலர்ட்டிங், நீங்க எதுவும் வந்து ஏபிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங் டூலோ இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஹார்ட்வேர் பிசிக்கல் மானிட்டரிங் எதுவுமே நீங்க வச்சிருக்கணும் தேவையில்லை. ஏன்னா இட் இஸ் ஆஸ் அ சர்வீஸா கொடுக்குறாங்க உங்களுக்கு. VMware Cloud Solution as a சர்வீஸா கிடைக்குது உங்களுக்கு. அப்ப
அதுல பேக் எண்ட்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேஷன், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், ஹார்ட்வேர் ரீப்ளேஸ் பண்றது அமேசான் பாத்துக்கிறாங்க, சர்வீஸ் கான்ட்ராக்டை வந்து ரினியூ பண்றது அவங்க பாத்துக்கிறாங்க, லேபர் டு ட்ரபிள் ஷூட் அண்ட் ரெமிடியேட் இன் கேஸ் ஆஃப் எனி ஹார்ட்வேர் ஃபால்ட், டிஸ்க் ஃபெயிலியர் ரீப்ளேஸ் பண்றது, இல்ல மதர் போர்ட் ஃபெயிலியர் ரீப்ளேஸ் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து சீம்லெஸ்ஸா நடக்கும். உங்களுக்கு வந்து அவுட்டேஜே உங்க அப்ளிகேஷனுக்கு நடக்காத மாதிரி அவங்க பேக் எண்ட்ல வந்து அந்த டெஸ்டிங், அப்கிரேட், அந்த ரோலிங் வேவ் அப்கிரேட் எல்லாமே உங்களுக்கு ஆஸ் அ சர்வீஸா கிடைச்சிருது. இதெல்லாம் நீங்க ஆன் ப்ரமைசஸ்ல நீங்க ஒரு டேட்டா சென்டர் ரன் பண்ணீங்கன்னா இது எல்லாமே உங்களுடைய காஸ்ட் தான். வேறஸ் இங்க நம்ம பப்ளிக் கிளவுட்ல ஒரு VMware கிளவுட் சொல்யூஷனை நம்ம வாங்கும் போது அவங்க வந்து எத்தனை ஹோஸ்ட் வேணுமோ அந்த காஸ்ட் மட்டும் அவங்க இனிஷியலா கொடுக்குறாங்க. அது டபுள் த காஸ்ட் மாதிரி இருக்கும். பட் அதுல வந்து இது எல்லாமே இன்க்ளூடட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ் அண்ட் மானிட்டரிங் அண்ட் லைசன்சிங் எல்லாமே உங்களுக்கு பண்டில்டா வந்துடும். ஸோ இதோடைய இது கம்பேரிஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் VMware கிளவுட் சொல்யூஷன் போறதுக்கு இந்த ஆட்டோ ரெமிடியேஷன் சொன்னோம் பாத்தீங்களா. ஒரு ஹார்ட்வேர் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹார்ட்வேரை வந்து 30 மினிட்ஸ்க்குள்ள வந்து ஒரு புது ஹார்ட்வேர் ஆட் ஆயிட்டு அதுல VM ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு குயிக்கா ரெமிடியேஷன் இருக்கும், ஆட்டோ ரெமிடியேஷன் இன் VMware கிளவுட் சொல்யூஷன். வேற உங்க ஆன் ப்ரமைசஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ப்ரீமியம் சேம் டே சப்போர்ட்டை வந்து வாங்கியிருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க உங்க ஹார்ட்வேர் அப்படின்னா கூட பெஸ்ட் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 மணி நேரத்துல வந்து அவங்க ரெஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஹார்ட்வேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி, ப்ரொவைடட் அந்த லொகேஷன்ல அந்த ஹார்ட்வேர் பார்ட், அந்த ஃபெயில்டு ஹார்ட்வேர் பார்ட் இருக்கணும், இல்லை அந்த சர்வர் ஹார்ட்வேர் வந்து ரெடியா உங்களுக்கு இருக்கணும். இன்கேஸ் வித்தவுட் வந்து சேம் டே ப்ரீமியம் சப்போர்ட் இல்லை அப்படின்னா அதை ஷிப் பண்ணி, அதை இன்ஸ்டால் பண்ணி, அதை ஃபிக்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த இஷ்யூவை ரெமிடியேட் பண்றதுக்கு என்ன ஆகும், அட்லீஸ்ட் இட் வில் டேக் ஒரு 16 ஹவர்ஸ் அது ஆகும். இதே நீங்க உங்க பிசினஸ் ஹவர் சப்போர்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 2 நாள் ஆயிடும் உங்களுக்கு. வேற என்கிட்ட வந்து ப்ரீமியம் சப்போர்ட்டும் இல்லை, அந்த நம்ம வாங்கியிருக்க டிவைஸும் இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சைட் எவாலுவேஷன் ப்ரொசீஜர், ஹோஸ்ட் ஆட் பண்றது, ஆர்டர் பண்றது, ப்ரொவிஷன் பண்றது எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். வேற இங்க 30 மினிட்ஸ் கேரண்டீட் ஆட்டோ ரெமிடியேஷன் வந்து கொடுக்குறாங்க அவங்களுடைய VMware கிளவுட் சொல்யூஷன். இட் கேன் பி ஆன் மைக்ரோசாஃப்ட் ஆர் கூகுள் ஆர் AWS. ஆட்டோ ரெமிடியேஷன் இருக்கு. ஸோ இந்த சைட்ல தான் போயிட்டு இப்ப நம்ம வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் எப்படி நடக்கும்ன்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்ட். இந்த VMware.valuestoryapp.comல போனீங்க அப்படின்னா VMware கிளவுடோடைய டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப். இப்ப நம்ம AWSல ஒரு VMware கிளவுட் சொல்யூஷனை வந்து ரன் பண்றதுக்கும் அதுல வர்ச்சுவல் மெஷின்ல அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கும் உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ்ல உங்களுடைய டேட்டா சென்டர்ல நீங்க நம்பர் ஆஃப் VMs ரன் பண்றதுக்கும் கம்பேரிஷன் ரிசல்ட். இப்போ நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட போயிட்டு நீங்க VMware கிளவுட் ஆன் AWS இல்ல அஜூரோடைய VMware சொல்யூஷன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ப்ரூவ் தட் யூ ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் லைக் திஸ். 31% வந்து காஸ்ட் சேவிங் நடக்குது, உங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்பீடா இருக்கு, எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட் கொடுத்தாதான் கஸ்டமர் வில் அக்ரி டு மைக்ரேட் யுவர் ஒர்க் லோட் டு பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த கஸ்டமருக்கு ஒரு கோட் கொடுக்க போறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்கில்லபெஸ்ட் ஒரு கஸ்டமர் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியோடைய லொகேஷன் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இந்தியாவில் இருக்கோ இல்லை வாட்எவர் ஒரு ஸ்பெசிஃபிக் லொகேஷன்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம லோட் பண்ணலாம். ஓகே, let the TCO calculator load from beginning, get started. இப்போ இதுல வந்து கஸ்டமருக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், ஸ்கில்லபெஸ்ட் ஆர் whatever. ஓகே, அவங்களுக்கு வந்து லொகேஷன் வந்து யூஎஸ்ல இருக்கிறாங்க இல்லை இந்தியாவில் இருக்கிறாங்க, எந்த லொகேஷன்ல இருக்காங்கன்னு கொடுத்துங்க. கரன்சி வந்து இப்போ எந்த கரன்சின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ யூஎஸ்ல இந்த கரன்சிலாம் தான் வேலிட் கரன்சிஸ். இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் டேட்டா சென்டர் வந்து ஒரு US ஈஸ்ட் ஒரு பின்கோடு ஏதோ ஒன்று எடுத்துப்போம். ஓகே, ஸோ இதில் ஏதோ ஒரு பின்கோடு எடுத்துட்டு அந்த பின்கோடில் வந்து நம்ம we will try and run our services. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு கோஸ்டல் கோட் எடுத்துக்கிறேன். ஓகே, let me put something and region வந்து நான் வந்து availability zone வந்து US West அதை சூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நான் ஆன் ப்ரமைசஸ்ல ஒரு 50 VMO இல்லை ஒரு 100 VMO ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 VMோடைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஒரு VMக்கு ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ CPU இருக்கும்னு கேட்குறாங்க. VRAM virtual memory per VM
virtual memory, virtual CPU per VM ஆவரேஜா இது இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸ்டோரேஜ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 GB ஆவரேஜா எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு லினக்ஸ் மெஷினும் இருக்கும், உங்களுக்கு விண்டோஸ் மெஷினும் இருக்கும். ஸோ ஒரு ஆவரேஜா வந்து ஒரு 100 GB per virtual machine. இது எல்லாமே per VM சொல்றோம் நம்ம. ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து ஓகே, கிளவுட்ல வந்து இந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து கிளவுடோடைய டார்கெட் கிளவுடோடைய ஓவர்வியூ டீடைல்ஸ். இது எனக்கு வந்து 100 VM மைக்ரேட் பண்ண போறேன். AWS ஓட US வெஸ்ட் ஆரிகான்ல ரன் பண்ண போறேன். இன்னும் நீங்க ஈஸ்ட் போனீங்கன்னா இன்னும் காஸ்ட் கம்மியா இருக்கும் உங்களுக்கு. பட் எனிவேஸ் நம்ம வெஸ்டே பார்த்துக்கலாம். ஸோ இப்படி வந்து நம்ம டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஆன் பிரேம்ல வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்பர் ஆஃப் சர்வர், பிசிக்கல் சர்வர் வந்து அந்த 100 VM மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15 ஹார்ட்வேர் ரன் பண்ணிட்டு இருக்கோம்னு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு 12 or 15 ஹார்ட்வேர். ஒரு ஹார்ட்வேருக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கோர்ஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 12 கோர்ஸ் பர் ப்ராசஸர் வந்து ரன் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்டோரேஜ் வந்து ஓகே கம்மியாவே கொடுப்போம். இங்க வந்து நம்ம 100 times 100 GB வந்து கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட வந்து பாத்தீங்கன்னா we have given capacity. பட் இங்க வந்து நம்ம 42,800 அது கொடுத்துருக்கோம். இங்க நம்பர் ஆஃப் ப்ராசஸஸ் per host வந்து 4 ப்ராசஸர் கொடுத்துடலாம். ஒரு சர்வர்லயும் ஆவரேஜா ஒரு 512 GB ரேம் இருக்குன்னு சொல்லிடலாம். நம்பர் ஆஃப் VMs கவர்ட் பை DR, எல்லா அப்ளிகேஷனும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ண போறது இல்லை. அப்போ வந்து ஒரு 30% இல்லை ஒரு 25% ஆஃப் த VM வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி எனேபிள் பண்ண போறோம்னு எடுத்துக்கலாம் ஒரு சொல்யூஷன். இப்ப இந்த ஆன் ப்ரமைசஸ்ல இந்த சொல்யூஷனை நம்ம டிப்ளாய் பண்ணி மேனேஜ் பண்றதுக்கும் பப்ளிக் கிளவுட்ல அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட் ரன் பண்றதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. ஆன் ப்ரமைசஸோட காஸ்ட் இது, VMware Cloud on AWS காஸ்ட் இதுன்றத இங்க நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. இதுல இன்னொரு பியூட்டி பாருங்க, AWS பப்ளிக் கிளவுட்ல ரன் பண்றதோடைய காஸ்ட் இங்க கொடுத்துட்டாங்க. இது உங்க ஆன் ப்ரமைசஸோடைய காஸ்ட், இது உங்களுடைய AWS உடைய பப்ளிக் கிளவுட் காஸ்ட், இது VMware on AWSல ரன் ஆகிற காஸ்ட். நான் உங்களுக்கு வந்து அந்த கம்பேரிஷன் சொன்னோம் பாத்தீங்களா, கம்ப்யூட், ஸ்டோரேஜ், நெட்வொர்க், சாஃப்ட்வேர், இது எல்லாமே உங்களுக்கு வந்து தனித்தனியா இங்க காஸ்டா வரும். வேற VMware Cloud on AWS போகும்போது இது எல்லாமே வந்து உங்களுடைய ஸ்பெசிஃபிக்கா அந்த ஹோஸ்டுக்குள்ளேயே வந்துடும். உங்களுக்கு இந்த நிறைய விஷயங்கள் எல்லாமே இட் வில் பி இன்க்ளூடட். இப்போ என்ன சொல்றாங்க, இட் இஸ் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு காஸ்ட் சேவிங்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் ஹியூஜ் காஸ்ட் சேவிங் கம்பேர்ட் டு ஆன் ப்ரமைசஸ். VMware Cloudல வந்து ரன் பண்றீங்க அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் AWS உடைய பப்ளிக் கிளவுட கம்பேர் பண்ணும்போது கூட இட் இஸ் மச் சீப்பர். இங்கே தெரியுது பாருங்க, உங்களுக்கு வந்து டயக்ராமேட்டிக்கா வந்து கொடுத்துட்றாங்க. இது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்க உங்களுடைய கஸ்டமருக்கு கொடுத்து யூ கேன் இப்போ இன்கேஸ் ஏதாவது மாற்றணும், கஸ்டமைஸ் பண்ணணும்னா, பட் எனிவே இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி லெஸ் காஸ்ட். இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி கம்பேரிட்டிவ்லி லெஸ் காஸ்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் டிரைவ் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். இது டைரக்டா நம்ம கெட் யுவர் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ஒரு சார்ட் கொடுத்துருவாங்க. நீங்க அதை வந்து ஒரு PDF மாதிரியோ இல்லை வந்து ஒரு டாக்குமெண்டாவோ நீங்க உங்களுடைய இன்பாக்ஸ்ல வந்து உங்க இமெயில் ஐடிக்கு வந்து வந்துடும். நீங்க அதை கஸ்டமருக்கு ஷேர் பண்ணிடலாம். ஸோ கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு என்னது, இட் இஸ் வெரி வெரி சீப்பர். ஏன்னா நம்ம வாங்கும் போது அந்த VMware Cloud on AWS ஒரு ஹோஸ்ட் போய் வாங்குறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பர்ச்சேஸ் VMware host on AWS ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படி வரும்னு பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஹோஸ்ட்டுக்கும் ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $9 per host per hour அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து 14 days ரேபிட் ட்ரையல் ப்ரோக்ராம் இருக்கு. நான் அதுக்கு நான் லேட்டரா வரேன். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச்டு கிளஸ்டரா என்ன அப்படின்றதெல்லாம் லாகின் பண்ணி நான் வேற ஒரு தனி செஷன்ல வந்து கம்ப்ளீட்டா அந்த ப்ரைஸிங்கோட வாக் த்ரூ கொடுக்குறேன். பட் இந்த இடத்துல உங்களுக்கு கிளீனா கொடுத்துட்டாங்க. ஆன் ப்ரமைசஸ்ல வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட்ல வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு காஸ்ட் ஆகும், இது வந்து உங்களுக்கு எப்படி இன்க்ளூடடா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்துருது, எல்லா ஆஸ்பெக்டும் கம்பேர் பண்ணிருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஓகே, வில் கேட்ச் அப் இன் த நெக்ஸ்ட் செஷன்.